ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எனக்கு சோக்கர்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பீட்ஸ் வச்சு சோக்கர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்பவும் அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இதை எப்படியாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் ஒரு ஷீட் எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சுற்றிலும் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் 3 பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 2 இயரிங் ஒரு சோக்கருக்கு பண்ணுறதுக்காக 3 திலகம் ஷேப் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அது காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 இதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதில் நம்ம வந்து 1 எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து க்ளூ வச்சுட்டு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹெட் பின் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பீட்ஸ் ஒயிட் கலர் பீட்ஸ் கோத்துட்டு நம்ம அந்த திலகம் ஷேப் ஃபுல்லாகவே இப்படி தான் வைக்க போகிறோம். ஒரு ஹெட் பின் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் கோத்துட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த திலகம் ஷேப்பில் ஃபுல்லாகவே வைக்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த டிசைன் தான் இருந்துச்சு. ரொம்பவும் அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவும் க்யூட்டாக எப்படி சொல்கிறது, ஒரு இந்த சோக்கர் மட்டுமே போட்டால் போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சேரீ கட்டி இந்த சோக்கர் மட்டுமே போட்டால் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு கேன்வாஷ் எடுத்துகிட்டு அதில் ஒரு திலகம் ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு மேலே ஒட்டிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம அந்த ஒட்டின கம்பிலாம் வந்து நமக்கு குத்தாமல் இருக்கிறதுக்கு. அடுத்து வந்து இயரிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பாருங்க 2 இயரிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த சோக்கருக்கு கீழே ஒரு மாதிரி அட்டிகை மாதிரி இருக்கும்ல, அதுதான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 கம்பி மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாகவே ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு அடுத்து ஒரு ஐபின் எடுத்துகிட்டு அதில் ஒரு பீட்ஸ் போட்டுட்டு இதுமாதிரி வளைச்சி விட்டுக்கணும். ஒரு ஐபின் போட்டு ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வளைச்சி விட்டுக்கணும். நம்ம ஃபுல்லாகவே இப்படி தான் பண்ண போகிறோம். ஒரு 15 ஒரு பக்கத்துக்கு 15 வர மாதிரி இருக்கும். ஒரு ஐபின் போட்டு அதை நல்லா பெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பீட்ஸ் போட்டு திரும்ப அதை பெண்ட் பண்ணி விடணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாருங்கள். ஒரு பீட்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பியை பெண்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கணும். இப்போ பாருங்கள் 2 ரெடி பண்ணிவிட்டேன். 2 பக்கத்துக்கும் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அட்டிகை இருக்குல்ல, அந்த நம்ம கீழே வந்து சோக்கருக்கு ரெடி பண்ணோம்ல, அந்த அட்டிகையில் வந்து நம்ம ஒரு கம்பி போட்டிருப்போம் ஏற்கனவே. அந்த கம்பியை லைட்டாக வந்து கட்ரு வச்சு வளைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம இதை கோத்துற போகிறோம். கோத்துட்டு லாஸ்ட்டு வந்து நம்ம செயின் கோக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஜம்ப்ரிங் கோத்துட்டு அது மேலே வந்து இந்த செயினை வந்து வச்சுட்டு டைட் பண்ணி விட்டால் க்யூட்டான சோக்கர் ரெடி ஆகிடும். இந்த சோக்கர் நான் வந்து ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒரு பீஸர் கூட இல்லாமல் ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் ஆசை. இந்த இது வந்து நான் மீஷோவில் பார்த்த அந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படியாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி யூனிக்கான ஜுவல்லரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜுவல்லரி மேக்கிங்க்கு எனி டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.